இயேசு என்ன செஞ்சாரா? தேவனுடைய ஊழியத்தை, அவருடைய ஊழியம் என்ன? சிலுவையிலே மரிப்பது. அதை செய்யறதுக்கு அவர் முன்னாக நடந்து போனாரா? வசனம் அப்படியே இருக்கு லூக்கா புஸ்தகத்துல. அவர் எல்லாருக்கும் முன்பாக நடந்து போனார். அப்படின்னா அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அப்பதான் என்னாகு? ரட்சிப்பு உண்டாகும். நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையும் கர்த்தருடைய பார்வையில அது தேவராஜ்யத்தை கட்டுறதுக்கான பெரிதான வேலையா அவர் பார்க்கிறார். அதனால என்ன செய்யணும்? சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை உறுதி அடிச்சு வந்துருங்க, டீம் பண்ணுங்க. சீனா தேசத்துல இருந்துறீங்களா? ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட அப்படின்னா அவன் 3 பேர்த்த ரட்சிப்புகள் நடத்தணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஞான ஸ்நானம். நீ 3 பேர்த்த இயேசு பத்தி சொல்லி கூட்டிட்டு வா. 4வது நபரா நீங்க என்ன பண்ணணும்? மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கணும். சீனா தேசத்துல அப்ப ஒரு சபையில ஒருத்தர் போய் 3 பேர்த்த என்ன பண்றாரு? ரட்சிப்பு நடத்துறாரு. அதுதான் அவருடைய வேலை. நான் ரட்சிக்கப்பட்டேன், காப்பாற்றப்பட்டுட்டேன். இன்னும் அவன் இருக்கான், பாவத்திலையும் சாபத்திலையும் பிசாசின் கட்டுல இருக்கிறான். அவனுடைய எதிர்காலம் என்னன்னே தெரியாம ஒரு நம்பிக்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்கு கையை கொடுத்து என்ன பண்ணணும்? இயேசுவை காண்பிச்சு கூட்டிட்டு வந்துடும். இதுதான் ஊழியம். இதை நீங்க தேவனுக்கு இந்த பூமியில செய்ய வேண்டிய வேலை. இதுதான் உங்களுடைய அழைப்பு. அல்லேலூயா.